சுருக்கு எது எது சுருக்கா இருக்கு அது ஊரா சுருக்கமா சொல்றது. சரி புதுவை நேம் இருந்துச்சு. புதுவைன்னு ஏன் பேருந்துச்சுன்னா ஒரு ஆளு பணத்தை கொடுத்து புதுசா வாங்கியதுனால் புதுவைன்னு பேர் வந்துச்சு. பழையவனா ஏற்கனவே உள்ளாலத்து எடுத்து அவன் உழுவுறது. எப்படி இவ்வளவு தெளிவா பதில் சொல்றீங்க? அண்ணன் தானே வாத்தியாரு. சரி மேலூர்னு ஏன் பேர் இருந்துச்சு? மேலூர்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா இங்க இருந்து புதுக்கோட்டையில இருந்து வண்டி எடுத்து வச்சுங்களேன், அப்படியே 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் அப்படியே ஏறுதா, போக போக மேல போக போக மேலூர். சரி அந்த வரல வரல கீழே ஊருக்கு ஏன் பேர் இருந்துச்சு? அங்க இருந்து 30 20 10 அப்படியே குறைஞ்சு வருதா கீழையூர். எவ்வளவு தெளிவா அப்படி எல்லாம் பதில் சொல்றீங்க? எப்படி இதெல்லாம் வந்து படிக்கணும், சும்மா இருக்கும் நேரம் நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன். எதை படிச்சீங்க? இது ரெண்டு பேருமே விரட்டுறிய. சரி ஈரோடு ஏன் பேர் இருந்துச்சு? ஈரோடு ஏன் பேரு அது சொல்லுங்க. அந்த ரோட்ல ஊரா ஈயா இருந்திருக்கு, அதுக்கு பேரு ஈரோடு. இதுக்கு நான் கை விடுத்தேன். ரோட்ல ஊரா ஈயா இருந்தனால ஈரோடு. உனக்குள்ள மூளை அங்க வந்துருச்சா? உனக்குள்ள மூளை தான்டா அங்க. ஆஹா என்ன ஒரு சிறப்பு. சரி அண்ணன் யாருன்னு சொல்லு. தம்பி யாருன்னு சொல்லு. ஓ அண்ணன் யாருன்னு தம்பி யாருங்களா? ஓ அப்புறம் சொல்ல மாட்டாளோ. அண்ணனுங்களுக்கெல்லாம் நான் தான் தம்பி. தம்பி இருக்கலாம் நானா அந்த. என்ன போட்டியா? எங்க போட விடுறாங்க? அதான் பாருங்க. நான் இதை சொல்ல சொன்னாடா. நாங்க மொத்தம் 10 பேர் வந்தோம். நாங்க மொத்தம் அண்ணன் தம்பி 7 பேர் பிறந்தோம். தக்கன் வசிஷ்டன் பிறகு மரியாசி புலசி ராங்கரஸ்ரா திருப்புலவர் நாரதர். நாங்க மொத்தம் 10 பேர். 9 அண்ணன். கடைசி தம்பி. அண்ணன் தம்பி. நீ தம்பிகளுக்கு அண்ணன் இல்ல. பேர் சொல்லு. நாங்க அண்ணன் தம்பி 7 பேர். பேர் சொல்லு. சுப்பிரமணிய, ஆறுமுகம், மலையாண்டி, சுப்பு, லோகு, தர்மராசி, வீரத்தேவி. ஏன்னா கேட்ட உடனே நான் எந்த கோமாளியிலும் இப்படி பதில் சொல்லி பார்த்தே இல்ல. அடிக்க மாட்டாங்க. தெளிவா சொல்லுங்க. இப்ப அண்ணன் தம்பி வர தெரியாது. இல்ல பெருமைப்படுத்தேன் தம்பி. நீ கோவிக்காதீங்க. நீங்க கோவிக்கிற பார்த்தா எனக்கு உண்மையா பயம் இருக்கு. கோபப்படாதே. கோபப்படாதே. சரி சரி இல்ல 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 பேசி மட்டும் பாருங்க. என்ன இவ்வளவு கோபப்படுறாரு அவரு? ரொம்ப கோபப்படுறாரு. இல்லப்பா அதுக்கு இல்ல. நான் பொறுமையா சொல்லிட்டீங்க. கோபப்படுறாரு. விடுங்க. சரி விடுங்க. நீ சொல்றது பாத்துக்கிட்டு இருக்க. தம்பி கொஞ்சம் ஒதுங்க. சரி அங்க ஒதுங்க. என்ன நீ ஒதுங்கினா அந்த போய் ஒதுங்கி போறாப்ல. சரி இல்ல சரி என்ன யாரும் பேரை திருப்பி சொல்லுங்க அதே பேரை. தங்கராசு, ஆறுமுகம், மலையாண்டி, முத்தப்பா, லோகு, வீரத்தேவி. என்னடா முதல்ல 7 பேர் வச்சு இப்போ 6 பேர் இருக்காங்க. ஒரு ஆள் போன வருஷம் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. ஏய் இவன் செத்து போயிட்டான்னு சொல்றான்டா. நீ போயிட்டான்னு இல்லனே. சரி உங்களுக்கு அண்ணன் எத்தனை பேரு? 3 பேர். 3 அண்ணனுக்கு நீ என்ன? தம்பி. தம்பி எத்தனை பேரு? 3 பேர். 3 தம்பிக்கு நீ என்ன? அண்ணே. நீ அண்ணனா இல்ல தம்பியா? தம்பிக்கு அண்ணே, அண்ணனுக்கு தம்பி. ஏய் நீ ஒரு ஆளா 2 பேராடா? என்ன சாமி 3 அண்ணனுக்கு தம்பி. கொஞ்சமாவது புரியுதா புரியலையா? உங்களுக்கு எவ்வளவுதான் நாங்க எடுத்து சொல்றது? அதான் என்ன எதை சொன்னாலும் சரி சரி புரியுற மாதிரி சொல்லுங்க. மொத்தம் 3 அண்ணன்டா. ஆமா 3 அண்ணனுக்கு தம்பி. 3 அண்ணனுக்கு தம்பி. 3 தம்பிக்கு அண்ணன். நீ அண்ணனா இல்ல தம்பியா? அண்ணனுக்கெல்லாம் தம்பி, தம்பிக்கெல்லாம் அண்ணன். ஒரே குத்து வாயை பொத்து விடுவேன். ஏய் முதல்ல இங்க வர. எதா இருந்தாலும் அங்க இருந்து இங்க வரக்கூடாது, இங்க இருந்து அங்க வர மாட்டாங்க. சரி 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 சரியா. எது கோடனாலும் அழிஞ்சு போயிடும். அதுக்காக இந்த வேட்டி எடுத்து வந்து மரட்டு வச்சேன். இந்த வேட்டியை தாண்டி நீங்க வரக்கூடாது. சரியானே? சரியா சரியா. நீங்க மொத்தம் 7 பேர் தானே? நீ 7 பேர் தானே? 7 பேர் தானே? இப்ப நீங்க நடுவுல வச்சுங்களேன். உங்களுக்கு அண்ணன் எத்தனை பேர் இருக்காங்க? அண்ணன் 3 பேர் இருக்காங்க. 3 அண்ணன் இருக்காங்க. இந்த 3 அண்ணனுக்கும் மொத்தம் தம்பி எத்தனை பேர்? மொத்தம் தம்பி 4 பேர். அப்படி சொல்லியா? வேணா நான் தான் கோடுக்கிட்டு வரக்கூடாது. 4 தம்பி. இப்போ உங்களுக்கு தம்பி எத்தனை பேரு? தம்பி 3 பேர். இந்த 3 தம்பிக்கு அண்ணன் எத்தனை பேரா? 4 பேர். டேய் டேய் மொத்தம் 7 பேர் தான் அண்ணன் தம்பி. ஆமா 3 தம்பி இருக்காங்க. நீ போயிடுவா. போல நிக்கிறனே. ஏய் அவர் வர மாட்டாரு. வேட்டி தாண்டி வர முடியுமா? அது சாமி வேட்டி கோடு போட்டு அழுத்து விடுவாரு. அதுக்காக வேட்டி எதுன்னு இருக்கேன். ஒரு வேட்டியும் தாண்டு வாரு, கோட்டையும் தாண்டு வாரு.
ஐயா உன் கார் சாவியா என்கிட்ட தான் இருக்கு. நான் கொடுத்தாத்தே நீ போக முடியும். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா 3 அண்ணனுக்கு 3 தம்பிக்கு 4 அண்ணன். சாமி 3 தம்பிக்கு 4 அண்ணன்டா. ஆமா. ஏய் 3 அண்ணனுக்கு மரியாதையா பேச மாட்டீங்களா? ஒரு மரியாதை டிசிப்ளின் வாங்க 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 ஓடி ஒரு பேசுறேன். டிசிப்ளின் இல்லாம என்ன சொல்லிட்டு போற ஒன்னேவே சொல்றாருடா இத்தனை அளவே அப்புறம் என்னைய சொல்ல டேய் மாட்டாரா? இந்த இருக்கடா ஏய் மரியாதை என்ன? வாங்க போங்கன்னு பேசுறமா? அப்படி சொல்ல வேண்டியனே. வாங்கடா போங்கடா. பரவாயில்லையா இவ்வளவு மரியாதை எங்க கொஞ்சம் வந்து டீசெண்டா பேசுங்க. டேய் முதல்ல வந்தவனே மூத்தவன், கடைசில வந்த இணையவன், இளையவன், நடுவுல வந்தவன் நடுவுலவன். நீ எங்க வந்த? தேவட்ட பெரியாதிபத்துல 3ஆம் நம்பர் ரூம் சித்ரா நரசு. அது என்னடா இது முதல் கொண்டு கேட்டிருக்க? நான் நம்ப மாட்டேன், நான் நம்ப மாட்டேன்டா. அந்த அந்த நேரத்துக்கு போன் பண்ணு. அண்ணே கடைசி 79 ஒரு மாதிரி இந்த ஐடியா நான் போன் போன தங்கிருவேன் இங்க நின்னு. ஏடா பெரிய பிஞ்ச மாதிரி பேசுறீங்க. இவங்க எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி. யாரு? யாரு? என்ன வேணாலும் தெரியும் எங்க அண்ணனுக்கு. அப்படியா? அண்ணன்ட பேஜ் மட்டும் பாருங்க நீங்க. அப்படியா? ஐயோ, பாப்போம்டா. டேய் திருப்பத்தூர் போன கல்வி கல்வி கலைவாணி எனக்கு சரஸ்வதி குடியிருக்கா கொடுக்காதா? பேசுங்க வெஞ்சருங்க. இது வர பேசுனது வேற, இன்னுமே பேசுறது வேற. என்ன செய்வ நீ? சரி அண்ணன் பேசிட்டாங்களே சரி அப்படி நான் மரியாதை கொடுத்து அண்ணனை பேச சொல்லிக்கிட்டு என்ன இருந்தேன். செய்வ நீ? நீங்க என்னவோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசாதீங்க. என்ன என்ன பேசுற நீ? உங்களுக்கு என்ன தெரியும்? ஏய் ஒண்ணு இந்த இடத்துல நீங்க தோக்கணும் நாங்க செவிக்கணும், இல்லைன்னா நாங்க செவிக்கணும் நீங்க தோக்கணும். இங்க குச்சி விடுடா. தோல் விட்டதுல உங்களுக்கு ஐயா அப்படி ஒரு வாழ்க்கையிலே இதுவரை இருந்தா இல்ல. அப்படியா? வெற்றி 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 பாப்போம்டா. எப்பயுமே. இங்க பாரியா நான் பேசுவேன். வெள்ளை கலை கொடுத்து வெள்ளை பணி கொண்டு வெள்ளை கமலத்தை விட்டிருப்பார். வெள்ளை அரியாசன அரசரோட சரியாசனம் வைத்த கலைவாணி உரியிருக்கார். மானமே நன்னா மனவன்னு மனமன்னு மானாமன் மன்னா நானே நானும் ஈனமா மானா மிளமுன்னி முன்முன்னே நன்னினு மானா மணிமேனி மானு சொல்லியிருக்காங்கல்ல. திரும்ப சொல்லு. ஒரு நேரம் தான் சொல்ல முடியும். ஒரு உடனே சரி 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 கேக்குறா சொல்லு. ஒரு உடனே வேணாம். ஆ. அப்படியே பாந்துக்கிட்டலாம் போக கூடாது. ரைட்ண்ணே. எதனாலும் பாப்பான். சரிண்ணே. சரியா? முடிஞ்சா முடியும். சரி உனக்கு எத்தனை கவி தெரியும்? உங்களுக்கு எத்தனை தெரியும்? 500 பேசுவேன், 501 நான் பேசுவேன், 700 பேசுவேன், 701 பேசுவேன், 1000 பேசுவேன். 1001 தினத்தூர் கார்த்திக் ராஜா மொய்யா போடுறான். அண்ணன் 10,000 பேசுவாரு. நீங்க பேசுங்க. 10,000 பேசுவார். 10,000 10,000 படிச்சோம் சொன்னா. சரி 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 1 லட்சமா? சரிடா போட்டி. நான் வெற்றி பெற்று நீ தோல்வி விட்டால் நீங்க தோல்வி விட்டா அப்படி டேய், பேசணும். நான் வெற்றி பெற்று நீ தோல்வி விட்டால் இது என்னங்க இதான் நான் நீங்க கேக்குறேன். தோத்துட்டா போட்டி தானே போட்டி தானே. ஆமா போடணும். நான் சொல்றேன். ஆ. நாங்க தோத்துட்டோம்டா. ஆ. இந்த சாமி முன்னாடி இவ்வளவு மத்தியில காலை தொட்டு கும்பிடுறேன் சாமி. இங்க வா காலத்தோடு கும்பிடு. அப்படித்தானே? அதோட வேணாமியா? எதுக்கு காலத்தோடு நீ கும்பிடுற? அந்த மாதிரி யாரும் வேணாம். இந்த இடத்துல நீ தோல்வி விட்டீங்கன்னா 2 பேரும் உடம்புல ஒட்டு துணி இல்லாம இந்த கோயிலோட மேடைய 3 முறை சுத்தணும். ஏன் ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் கலையரங்கம் திறந்துருக்காங்க. எப்படி கலையரங்கம் இருக்கணுமா? இல்லப்பா உடம்புல ஒட்டு துணி இல்லாம சுத்தணும். என்னப்பா வரவா? டேய்! அப்படி உங்க 2 பேர்த்தையும் நான் தோத்துட்டேன்னா சரி இனிமே இந்த கட்டையை நான் பிடிக்கலடா. ஏன் வேற கட்டே இருக்கோ? வேற கட்டு. 3 கட்டு இதே மாதிரி வச்சிருக்காரு. பேக்குள்ள நீ தானே பார்த்தேன். அப்படியா? இந்த கட்டையே பிடிக்க மாட்டேன், இந்த கட்டையே பிடிக்க மாட்டேன்னு சொல்லி இப்பதான் ஏன் சொல்றான்னு பார்த்தா கட்டையில மாத்தி மாத்தி வச்சிருக்காருடா அங்க. தெளிவா புரிஞ்சுக்கியடா. அப்படியா? அப்படி கபையாகி கொமாகி கட்டத்தை நிற்குமாம். அவையெல்லாம் நல்ல மரம் சபை நின்று நிட்டோச குறிப்பிட மாட்டாத துடித்து தடித்து தோகை கூத்தார கடிவளத்து காற்று காடு சொல்லிருக்காங்க. இன்னொரு தடவை சொல்லு. துடித்து தடித்து தோகை அண்ணே சொல்லாதே. நான் என்ன சொல்றேன், கழுத்தை அறுத்து 2ஆ போட்டுருவேன். ஒரு தடவை சொன்னா சொன்னது யாரு கேட்டாலும் சரி, இவரு அவங்க அப்பா அந்த கேட்டாலும் சொல்லக்கூடாது. அப்பா செத்து போட்டாரு. ஏய், சரி சரி அப்படியா? அப்படி இருக்கிற முதல்ல குரங்கினோடு கூத்தாடிய குளத்தை கண்டு அரங்கு முன்பு நாய் ஆடி பாடி கொண்டா போல் கரங்க நீட்டி பேச முதற்கென்றா சிறங்களாட்டி வச்சு அறிவிடா செய்ய பேசலாம். ஒழுக்க விழுப்பம் தரும் உயிரினு ஊம்ப போட முடியா? என்ன உயிரும்? டேய் தூக்கணும் தான் ஒரு நெரிசொல்லு தாண்டி பித்தனம் ஞானமும் கல்வி நவனு இன்னொரு குதிரை இடர்வாங்கன்னு சொன்னாலே 200 ரூபா கொடுத்து பலதர கடையில மல்லி சீரகம் தோம்பு கட்டகம் கடுகு வெந்தயம் என்ன வேணாலும் வாங்கிட்டு போய் புளி குழம்பு புளியை கரைச்சு வச்சு குடிச்சு புளிச்சோறு கட்டி கொண்டு போங்கடான் இருக்கியா. எவ்வளவு பெரிய புலவர் இந்த கவியை எழுதியிருக்காரு.
அருமுகனி அதுமனம் குண்டுமோ கருமுகனி எட்டிக்குமாகமாம் இருமுகனி யானை வெல்லாம் நரம கோணிடி நாமதர் கென்ஷம் சொன்னானே. காரியாவட்டி கல்லுப்பட்டி கருக்காப்பட்டி அத்தமட்டி பித்தமட்டி தோல்பட்டி பாம்பாட்டி வையமட்டி தென்னமட்டி ஓடப்பட்டி மேலப்பட்டி ஆவத்தூர்பட்டி அரசவட்டி எறாமட்டி தோடாவட்டி வளையவட்டி கொள்ளாரப்பட்டி கோடாய் வட்டி ஆண்டி வட்டி உருளம்பட்டி மங்கப்பட்டி திந்துவட்டி புளுத்திப்பட்டின்றீங்க. புலி தீப்பட்டிடா புழுதிப்பட்டி புழுதி வட்டாடே. புழுதிப்பட்டி உதவாங்க போறீங்களா டேய்? புழுதிப்பட்டி புழுதிப்பட்டி உனக்கு எப்படி கேட்டுச்சு? வேற மாதிரி என்ன தீ வைக்கிற மாதிரி கேட்டுச்சு. விரலறிய மோதிர வேண்டும் விராக்கர் இருவர் புகந்திர வேண்டும் இடையில் பஞ்சன் பட்டேன் வேண்டும் அவர் கூறு கொண்டு நஞ்சரி வேம்பெனும் நன்றி என்று சொன்னார்களே. ஐப்பசி மாதம் நாத்து பாவி கார்த்திகை மாதம் நட்டு திருப்பி தண்ணியை பார்த்து களை வெட்டி களை எடுத்து கருதறுத்து நல்ல வீட்டுல ஓட்டு அரிசி வாங்கி சிப்பா 1700 ரூபாய்க்கு வாங்கி குடிச்சு பத்தாம போய் திருப்பி ரேஷன் அரிசி வாங்கி குடிச்சிட்டு திருப்பி 100 நாளைக்கு போக சொல்லிட்டான். புத்திமான் பலமானவான் பலமுனான் புத்தி எட்டால் எத்தனை விதத்திலும் இடது வந்ததும் மற்ற சீனை குருமையில் குடிச்சு உட்டதற்கு சாயல் கட்டி ஓமே உலாம்ன. நீ பேசுறா தெரிஞ்சா பேசுறா ஏன்டா அசிங்கப்படுத்துற? நீ பேசுறா பேசுறா நீ பேசுறா பாப்பா. காணக்கன் குசியா கையால நான்கு மானுக்கு வாய் திறக்க மாட்டாது மீனுக்கு எலும்பெல்லாம் பற்றி எரியறது ஐயோ அன்புலால் அமுதம் சொல்லியிருக்காங்க. உண்மையாவே திறமையா ஒரு காவலர் பேசுறாருன்னா பெரிய சந்தோஷம். ஒருத்தர் நகைச்சுவை கொடுக்கும்போது ஒருத்தர் அண்ணே அண்ணே அவரு ரொம்ப நாள் கழிச்சு நம்மளை சந்திச்சோம். அண்ணே அண்ணே தேவட்ல சந்திச்சோம்ல அதுக்கு இன்னைக்கு அந்த பயப்படாதீங்க விடுங்க நாங்க மன்னிக்க கூடியவங்க மனதுல நாங்க ஜெயிச்சிட்டோம் வெற்றியார் போயிட்டு விடுங்க. அப்படி கிடையாது. நீங்களே கூட ஜெயிச்சதா ரெண்டு பேர் விடுங்க விடுங்க எங்களுக்கு இல்ல அப்படி இல்ல தேவையில்ல இல்லப்பா. ஒரு மான சோறுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னா உண்மையாவே உங்களுடைய திறமையை நான் பாராட்டுறேன். ஏன்னா காலத்தையும் நேரத்தையும் கருத்தில் கொள்ளணும். ஏன்னா மற்றவர்களை சந்திக்கணும். நேரம் ஆச்சு மக்கள் சொல்லிடக்கூடாது. அதனால என் பேர் நாரத தந்தை பிரம்மா தாய் கலைவாணி பாட்டமா வஸ்து பாட்டி மகாலட்சுமி. எங்க அண்ணன் பேசி ஜெயிச்சுட்டு நீங்க போங்க. சும்மா எங்க அண்ணனை பார்த்து அப்படியே மிரள்றீங்களா? பட்டினும் பட்டுவர் பொருகுடாவடி துட்டினும் துட்டுவர் சொன்ன சொற்களை மாற்றினும் மாட்டுவர் கூட்டினும் பாவல கொடியராவர் கரைக்காய் பச்சடி நாள் உருக்க மகள் அத்தை மகள் உப்புக்கான் சீச்சி உண்மை சொல்லியிருக்காங்க. அண்ணே அழகேசனே என்னண்ணே முடிக்கணுமா? என்னண்ணே கேவலமா? இல்ல அழகேசனை முடிக்க சொல்றாரு. இல்லப்பா அவர் முடிக்க சொல்றாரு. யார் சொன்னது? அழகேசன் அல்ல அழகேசன் அப்படி இங்க பாரு இந்த பாரு மணி ஆச்சு. யார் மணியாச்சு யாரா சொன்னது? நீ என்னை அடிக்க விடுறியா? நீ இருக்கியா குழப்ப கெடுக்கிறியா தம்பி? ஒன்னே நம்பி வந்தா என்ன சரி சரி இல்ல இல்ல அது கோச்சா நான் வெட்டனவை மெத்தலவை வெல்லலாம் வேலத்தில் பட்டுருவும் கோல் பஞ்சல் பயாது நெட்டிருப்பு பாறைக்கு நெக்குவிடா பாறை பசுமரத்தின் ஆணிவருக்கு நெக்கு விடும் என்று சொன்னார்களே. உள்ளம் உள்ளம் காரணத்து ஓகேஸ்வரம் கத்து கொள்ளும் குணம்ங்க பேர்த்து விருத்தலாதோ விளம்பரம் சொல்லியிருக்காங்க. சரி சரி இதுவரையிலும் கார்த்திராஜாவுக்கும் மருதமணிக்கும் நல்ல பேர் இருக்கு. சரி முடிச்சுட்டு இதுக்கு மேல நம்ம போலாம் அப்படின்னு நினைச்சேன் நான். ஆனா இவர் என்ன நினைக்கிறாரு? சரி நம்ம அசிங்கப்பட்டு ரெண்டு பேரும் அம்மனமா போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. சரி பாவம் உங்க ரெண்டு பேர்த்தையும் அவுத்துட்டு பார்க்க கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா நீங்க அதை நினைக்கிறப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்க எங்க வாழ்நாளே நாங்க அசிங்கப்பட்டு அப்படியா? சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லி மறந்து விட்டால் சொன்னங்களை சுருக்கென்று சொல்லிட்டு படுவார்கள் என்று சொன்னார்களே. இந்த மைக்கில வச்சா இது வைக்கிற பார்த்தா காரியாபட்டி பூசாரி மர்மிய மாதிரி ஆமானே பேசினா ஓகே. அண்ணே 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 பெட்டி கிலோ கத்துக்கிட்டே இருக்கானே.
செய்வார் சரியா சொல்லி செய்வார் சொல்லி 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 பூச்சாண்டி கையில் வண்டியிலே அரமனையிலே சொல்லி அது அரசனுக்கு முடியலையா சொல்லி காலி கருப்பி ஒத்த பணம் மாடா குட்டி சட்டியில கூற ஒட்ட குட்டி கருப்பா மானத்துல வந்து வர மண்ட கருப்பா அண்ணே எந்த கோயில்ல வந்துருச்சா சொல்லி செய்வார் சரியா சொல்லாமலே செய்வார் வரியா சொல்லி செய்வ நல்ல குலமாலை வேர்க்கனா பேலாமை பாதே பண்ணானே அண்ணே 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 எனக்கு வரி மறந்துச்சுனே அண்ணே பஞ்சு வைனே அண்ணே கூட்டத்துக்கு யாரு அண்ணே கதிரனுக்கு என்ன கையா கருவறை சொல்ல புட்கள் சுதியால் ஆடி பாடி சூரியன் தெற்கெல்லாம் பொது அகமே நீ வெள்ளத்தில் பட்டும் கோல்பஞ்சை பாது நேற்று நெக்கூட அவரை பசுமரத்தின் ஆணிவருக்கு நெக்கூடு சொன்னார்கள் கற்கன் என்ற பிச்சை பூவின் கற்கன் என்ற சொல்லிருக்காங்க துப்ப சிவந்த வாட்டி அழைக்கப்பட்ட உப்புற கணவன் ஒல்லியில செய்யும் போது கற்பகம் சார்ந்த மாதிரி கணவனும் இறந்து அப்புறம் ஒரு வீட்டில் அங்கேயா தடை பார்த்தான்னு சொன்னார்கள் அகழ்வாறு தாங்கும் நிகழ்வோ தம்மை இகழ்வார் பொருட்கள் தடை சொல்லியிருக்காங்க ஐந்திலே ஒன்று பெற்றான் ஐந்திலே ஒன்றை தாவி ஐந்திலே ஒன்றாக ஆரியர் காக்கேகி ஐந்திலே ஒன்று பெற்ற அணங்க நயனானூரி ஐந்திலே ஒன்று போய் தமிழை எடுத்துக்க ஆஞ்சநேய பெருமாள் சொன்னார் கட்டமின் நிற்க அதற்கு தகை செல்வத்தில் செல்வத்தில் எல்லாம் தடை சொல்லியிருக்காங்க துப்பாக்கி 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 2 துப்பாக்கி 100 ரூபாய் இறந்தார் அந்த கேத்துக்கு போக முடியல என் பொண்டாட்டி அனுப்பிட்டு நான் கொட்டாம்பட்டி பக்கம் இங்க நாடகத்துக்கு வந்திருக்கேன் பெரிது சொல்லிருக்காங்க குமுதமிட்ட குலபரி குத்திரி வைத்தோர்கு அஞ்சவண்டு கேக்குண்டு சேவலுண்டு கறி உண்டு சிக்கன் குடல் பிரே ரசம் சூப்பர் ஏற்பாடு அல்லாஹ் பலி அங்கே அவரது அறிவின் வைத்தாமே கோடியான் புனி புறமத்த ஒருசிலே என்பதற்கு மங்கோர் மங்கர் மார்பனேர்மே பொதுகரங்க பொற்கை ராசி பரணி நட்சத்திரம் உங்க பேருமே ஊருக்கும் நல்ல பாரி சுமந்தவர் படவரவே அலங்கேக்கன் வீரம சக்கரமே சக்கரமா வாக்கு சொல்ல செஞ்சரும் பூரண திருமா எல்லாருக்கும் எட்டடி நோவு உன் பேருக்கு எத்தனை ஒப்படைக்கு வட்டு வரேசி கொட்டிக்கல குருவா நாவில் வளங்கோசி வையம்பரம் என்ற அழகாக பாரலாம் மற்கொண்டது என்பதைத்தான் மாநகர் விட்டு வந்தேன் சொர்க்கட பாவி சுவையறி வாருங்களே ஒரு கொண்டவரைக்கும் வேலையின் கூடி நெற்கொண்டு போவன் இல்லா என்று எழுதி வரையில் சொன்னார் ஊத்த கொள்கிற மண்ணை எடுத்து உதிர புடலில் உண்டு செய்து வாய்த்த உயவனார் மண்ணும் மாண்டம் ஒரு யோட்டுக்காக ஆடா பம்பை என்று சொன்னார்களே இருவர் மண் சேர்த்தில ஒருவர் மண்ணு ஈரைந்து மாதமா வைத்த சூழி அருமையா இருப்பினும் அந்த சூழி அரை காசு கூட ஆகாது என்று ஆடா பம்பை என்று சொன்னார் பையூரிலே பிறந்து பாலூரிலே வளர்ந்து மெய்யூர் போவதற்கு வேதாந்தம் நீ எறியேன் அந்த மெய்யூர் போவதற்கு வேதாந்தம் நீ எறிந்தால் பையூரும் மெய்யூரும் வாழாய முடியாது என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழக்கூடியவர்கள் எந்த ஊர் என்று இருந்த அந்த வந்தொரு அப்பாலும் பாருகின்றாரி என்று அழகாக பாடினாலே ஊருக்கும் பெருமை இருக்கிறது பேருக்கும் பெருமை இருக்குது உலகத்தின் பெருமை இருக்கு நாட்டுக்கும் பெருமை இருக்கு நன்மைக்கும் பெருமை இருக்கு சிறப்புக்கும் பெருமை இருக்கு ஓடி 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 உட்கார் அந்த ஜோதி யாரா நீங்களா உங்களை பார்த்தா அண்ணே பஸ் எடுத்துவா வாடே ஏய் ஏன் குள்ள மாட்டிக்கிட்டா அத எடுத்து யாரா எடுத்து வர்றாங்க கடக்கட்டலைனா ஏய் வாடா அண்ணே நம்ம 3:45க்கு பஸ்ஸா வா அண்ணே வாடே போ அவர் மணி பாத்து என்ன ஒரு பேத்துக்கு பேர சொன்ன புளியா என்பே நாரதன் தந்தி பிரம்மா தாய் கலைவாணி பாட்ட மகாவிஷ்ணு பாட்டி மகாலட்சுமி எங்களை பற்றி சொல்லிவிட்டேன் உங்களை பற்றி ஒரு சொல்வாங்க கேட்கணும் பள்ளியை கூப்பிடுங்கள் நல்ல ஆசையை கொடுக்க வேண்டும் அடேங்கப்பா ஒரு தூணை இன்னொரு குச்சி நிப்பாட்டி இருக்குன்னா பெரிய ஆச்சரியமியா என்மை நாரத தந்தி பிரம்மா தாய் கலைவாணி பாட்ட மகாவிஷ்ணு பாட்டி தலைமை பயந்து ஓடியே விட்டார் உங்களை சொல்லல அந்த அண்ணன் எந்திரிச்சு போனாரு அதான் சொல்லிட்டு இருக்கேன் ஏய் உங்க ரெண்டு பேரும் நினைக்கல ரொம்ப பெருமையா இருக்கு எப்படி பேசி சமாளிச்சியா சாமி போட்ட போட்ல துண்டை காணும் துணியை காணும் ஓடி போயிட்டாரு எப்படிப்பா எப்படி இருங்க நிக்கிறாரு
நான் பார்த்து. ஏய் அவர்லாம் ஓடிட்டால. எங்கடா ஓடுனாங்க டேய் இந்த பையன் சொல்றாப்ல சாமி துண்ட காணாம துணியை ஐயா, சாமி துண்டா காணாம உங்களை சொல்லல. ஆ. பூசாரி வேலுசாமி அவர் துண்டா காணாமா. அதான் உங்களை சொல்லுவார் அவரு. ஏதோ அந்த பையன் இருந்தா சரி. இந்த காசை வாங்க என்னென்ன டைலாக் தம்பி பேசுறேன். ஏய் தம்பி நீங்க ஒரு ஆள் தயா அண்ணே ஏன் நம்ம கை கொடு. அண்ணே நம்ம நாட உன்னை நாடு வர சொன்னோனே போண்டா போறாரு வாண்டா வர்றாரு நீங்க வச்ச வேலைக்கார மாதிரி சாமி. நான் ரூமுக்குள்ளே வச்சு கண்டிச்சு விட்டேன். அங்கேயே உள்ள மிரட்டி விட்டோம்ல. என்னடா வேச்சுட்டே டேய் என்ன அவருக்கு பணம் கொடுத்து கூட்டியாந்தியாடா போண்டா போறாரு வாண்டா வாரு ஐயா அதான் சொல்லல. அவரு போண்டா வேணும்னு சொன்னாருன்னு அதை சொன்னாரு. போண்டா போண்டா வா ஏண்டா ஏண்டா அந்த நீங்க போங்க சாமி நீங்க போங்க. தம்பி சாமி கேட்டதுக்கெல்லாம் பதில் நல்லா சொல்லிட்ட. ஐயா. ஐயா எனக்கு ஒரு கேள்விப்பா, எனக்கு சந்தேகப்பா. கார்த்தி நீ சொல்லு, சாமி எங்க இருந்து வந்தாரு? மேலத்துல இருந்து வந்தாரு. மேலோகத்துல இருந்து. மேலோகத்தை சுருக்கி சொல்லு. மேலூர். இப்ப நம்ம எல்லாம் எங்க இருக்கோம்? நம்ம இருப்பது பூலோகம். பூலோகத்தை சுருக்கி சொல்லு. பூலோகத்தை துருக்கணும். ஏய் அம்மா ஊர்ல அடிவாங்க. நீ பூலோகத்தை துருக்க சொல்லி நீ பூலோ இப்படியா இருந்தாங்க. ஐயா ஆமா வந்துருச்சு வளர்த்த குட்டி. ஆமா இன்னைக்கு உரிக்கவே முடியல திங்கவும் முடியல. இல்ல முடியாதுல்ல. என்ன பண்றது? என்ன செய்யறது? வானம் எல்லா நாளும் அப்படியா இருக்கேன். எதுக்கு கூப்பிட்டீங்க? நாங்க போய் ஒன்னே எது வந்திருக்கேன். ஒன்னே சித்தப்பா வந்திருக்காருன்றாங்க. சித்தப்பா வந்துட்டு உள்ள போயிட்டாரு. எங்களோட அண்ணன் தான் நாங்க போட்ட உள்ள மாறிட்டாரு. பரிச்சை ஒழுங்கா எழுதிச்சாடா? அப்படியா? பரிச்சை எழுதிட்டியா? லீவ் என்னைக்கு வருவாங்க? ஆமா பள்ளிக்கூடத்துல சத்தமா கொடுத்தாங்களா இல்லையா? ஆஹா வாழ்க பல்லாண்டு வள்ளிநாயகம் வண்டி வேலைக்கால் காண்டு டேய் டேய் மாட்டாருன்னு சொன்னா கேட்டு டேய் வண்டி வேலைக்கால் ஏய் பட்ட ஓடுடா ஏய், ரெண்டு பேரும். பட்டடா வண்டிடா வண்டி வேலை அவர் காண்டி இவர் மண்ணு அப்பவே தொன்னல்ல பட்டை அடிக்காதுன்னு டேய் ஒரு லேட் ஆகும். மட்டை அடிக்காத ஒரு கோட்டை வாங்கி அடிக்கணும். டேய் என்னடா யானை கால்ல கொசு மாட்டிக்கிச்சு இந்தாரே அவன் கவட்டுக்குள்ள யானை கல்ல கொசு மாட்டிக்கிச்சு கவட்டுக்குள்ள பூந்தன்னு வச்சுக்க அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு சீனு பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி அண்ணே நம்ம போட்ட உள்ள கண்ணுன்னு தெரியலண்ணே. ஐயா மைக் மதி மிரண்டாரு. என்னை ஆடி பாடி வரவேற்று நீங்கள் நீண்ட கால வாழ வேண்டும் என வாழ்த்துக்களை உரித்தாக என்னடா சொந்த பேர பொம்பளை புராணம் என்ன வாழ்க தலைவி அழைத்து வாருங்கள் தங்கச்சி